ஹலோ ஆல் என்ன மக்களே, நம்ம ஸ்டைலிஷ் சிஎம் விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரை வந்து போட்டு கிழிச்சு எடுத்துட்டார் போலையே. ஏன்னா இன்றைக்கி பேரவையில் நடந்தது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நாள் கழித்து விஜயோட அந்த அனல் பறக்கும் பேச்சு வந்து இன்றைக்கி நடந்தது, செம்மையாக இருந்தது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களை வந்து பேசவே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசணும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, எங்களோட கேள்விக்கு எந்த பதிலும் கிடைக்கிறதில்ல, நாங்கள் கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து சொல்கிறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ என்ன, நான் உனக்கு பதில் சொல்லணும் அவ்வளோதானன்னு சொல்லிட்டு 90s இருந்து, அதாவது இவர் விஜய் வந்த டைமில் இருந்து 90s இவருக்கு வந்து, அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமாக வந்து லிஸ்ட்டு போட்டு வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, யூஸ்வலாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நக்கலான ஒரு பேசுவாங்கள்ல, அதாவது இதெல்லாம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, இதில் கேள்வி வேறு கேள்வி, அந்த மாதிரி வந்து கேட்டு விட்டாங்க உதயநிதியை பார்த்து. விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இப்போ மக்கள் பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களே நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு பஞ்சன் எடுத்து விட்டாங்க. எல்லாருமே வந்து செம்மையாக வந்து கிளாப் பண்ணாங்க. நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டு உடச்சிட்டாங்க. அது என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, கடந்த இவ்வளோ நாளாக வந்து, அதாவது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் தான் இருந்தது. அப்போ என்ன நீங்கள் பண்ணீங்க? அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லாமல் இருந்தது. ஸோ அது எப்படி சரி பண்ணலாம் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாளாக வந்து இந்த போதைப்பொருள்லாம் வந்து கடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு போலீஸ் வந்து எந்த நடவடிக்கை எடுத்தாங்க? இவ்வளோ நாளாக எதுவுமே பண்ணல. போலீஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து நினச்சிருந்தா இவ்வளோ போதைப்பொருள்லாம் வந்து கடத்திருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, எத்தனை பேர் இதுக்கு பலிகளாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் இது என்ன நியாயம்? நாங்கள் எல்லாத்துக்குமான விடைகள் தான் வந்து தேடிட்டுருக்கோம். நீங்கள் உருவாக்கின பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இது என்ன நாங்கள் கொடுத்த தயவுனால தான் வந்து உங்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்த தயவுனாலாம் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தினால தான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நாங்கள் கொடுத்த தயவுனால தான், நீங்கள் கொடுத்த தயவுனாலாம் கிடையாது, மக்களோட தயவுனால தான் இந்த ஆட்சியாக நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து செம்மையாக வந்து பேசினாங்க. சரி, என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்களே, இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து, அதாவது உங்களுடைய சட்டசபையில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க பட்டிகை வகையிலேருந்து? ஆனால் நம்மளோட சட்டசபையில் வந்து 8 அமைச்சர்கள் வந்து இந்த பட்டிகை இனத்தில் சேர்ந்தவங்களை வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எத்தனை லேடிஸ் வந்து உங்களுடைய சட்டசபையில் மினிஸ்டராக இருந்தாங்க? 4 சகோதரிகள் எங்களுடைய கட்சியில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து செம்மையாக வந்து பதில் சொன்னாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே இப்படி தான் இருக்குது. எம்ஜிஆர் வந்த டைமில் கூட நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மக்களுக்கு எங்களை பிடிச்சதுனால தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், உங்களை பிடிக்கல, நீங்கள் பண்ண விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வேணான்னு சொன்னதுனால தானே மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதை விட்டுட்டு இது என்ன எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணாங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படி ஆட்சிக்கு வரத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பேச்சது, அது சரியா? ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை. இது வந்து மன்னராட்சிலாம் கிடையாது, மக்கள் ஆட்சி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு தயாருன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்து செம்மையாக வந்து ஸ்டைலிஷாக பேசினாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, விஜயோட ஸ்பீச் கேட்டு அரங்கமே வந்து அதிர்ந்து போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு மக்களே. உதயநிதி அவர்களுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது. இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, இப்போ இங்கே இல்லாத ஒருத்தரை பற்றி நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஸ்டாலினை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காரு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து பேசிகிட்டே தான் இருக்கணும். ஏதோ மக்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து அவர்கள் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து மக்களுக்கு என்ன சரின்னு பட்டுதோ அதுதான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கதறிட்டுலாம் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து பேசினார். அதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து செம்மையாக வந்து கிளாப் பண்ணாங்க மக்களே. அப்படி நான் என்ன கேட்டேன், பதவிக்கு வந்த உடனே கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுதானே கேட்டேன். அதுக்குள்ளே வந்து அப்படி இந்த புதுசாக வந்து சிஎமுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எப்படி வந்து ஆட்சி நடத்த போகிறாங்க என்னென்னமோ வந்து பேசுனீங்களே, கொஞ்சம் டைம் கேட்டு தப்பா? நாங்கள் இவ்வளோ நாளாக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாயிண்ட்டாக வந்து எடுத்து வச்சாங்க. இதை கேட்டுட்டு நம்ம எதிர்கட்சிக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது.